வர்ஷா அவர்கள் எழுதிய மனைவியின் காதலன் சிறுகதை கேட்கலாமா? அசோக் சார், உங்களை தேடிக்கிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ரிசப்ஷன்ல உட்கார்ந்து இருக்காரு, போய் பாருங்க. டெஸ்பேட்ச் சிவசாமி சொல்லிவிட்டு போனதும் அவன் பேனாவை மூடிவிட்டு எழுந்து நகர்ந்தான். சோஃபாவின் மூலையோடு மூலையாக அவன் உட்கார்ந்து இருந்தான். மிக ஒல்லியான உருவம். உடம்போடு சம்பந்தமே இல்லாமல் காற்றில் ஆடும் எலும்புக்கூடுக்கு மாட்டப்பட்டிருந்தது மாதிரி ஒரு காட்டன் ஷர்ட். கண்கள் எங்கோ அடி ஆழத்தில் இருந்தன. யார் இவன்? எதற்காக வந்திருக்கிறான்? ஏஸ், நான் தான் அசோக். நீங்க? என்றான் அவன் எதிரில் போய் நின்று. வெற்று சுவரில் மேய்ந்து கொண்டிருந்த அவன் பார்வை வலையில் சிக்கிய மாதிரி சடார் என்று நின்றது. நான் சபாபதி என்றான். அவனுக்கு மூச்சிரைத்தது. சிரிப்பதற்கு முயற்சி செய்த போது சதையே இல்லாத முகத்தில் பற்களின் சைஸ் அளவுக்கு அதிகமாக தெரிந்தது. அவன் சொன்ன பெயர் சட்டென்று அவனுக்கு எதையும் நினைவுபடுத்தவில்லை. ஆனால் பரிச்சயமான பெயராகவும் இருந்தது. அசோக் குழம்பினான். கோயம்புத்தூர் எனக்கு சொந்த ஊரு. ஜோதியும் நானும் பழகின ஊரு. என்னை பத்தி ஜோதி கண்டிப்பா சொல்லி இருப்போம் உங்ககிட்ட, கரெக்டா? அவன் மெல்லிய குரலில் மிக மெதுவாக பேசினான். அசோக்குக்கு ஞாபகம் வந்துவிட்டது. ஓ, சபாபதி அவனா? ஜோதி கல்யாணமான முதல் வாரத்திலேயே எல்லாவற்றையும் அவனிடம் சொன்னாள். இவள் BA முதல் வருடம் படிக்கும் போது MA முதல் வருடம் படிக்கும் சபாபதி இவளையே அடிக்கடி கவனித்தது, சுற்றி சுற்றி வந்தது. ஒரு நாள் கவியரங்கில் எதிரில் உட்கார்ந்திருந்த இவளை பார்த்து கவிதையை மழையாக பொழிந்தது. அடுத்த நாள் அவன் நீட்டிய காதல் கடிதத்தை இயல்பாக இவள் வாங்கிக் கொண்டது. ஒரு வருடம் ஒவ்வொரு ஞாயிறும் காந்தி பார்க்கில் சந்தித்து காதலை வளர்த்து கொண்டது. அடுத்த வருட ஆரம்பத்திலேயே அவன் திடீரென்று படிப்பை நிறுத்தியது. சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டே மறைந்தது. அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு மெல்ல தேறியது. வீட்டில் பார்த்து நிச்சயித்த அசோக்கை பிடித்து போனது. உயிர் பிரியும் கடைசி நொடி வரை நேர்மையான மனைவியாக வாழ்வது என்பது மட்டுமே ஒரே லட்சியம் என்று கண்ணீருடன் சத்தியம் செய்தது. எல்லாமே அசோக்கிடம் சொன்னாள். சொன்ன மாதிரியே நடந்தும் காட்டினாள். என்ன ஒரு அற்புத தவம் செய்திருக்கிறேன், இப்படி ஒருத்தியை மனைவியாக பெற என்று தினம் ஒரு தடவையாவது அவனை நினைக்க வைத்திருக்கிறாள். சாதாரண மனிதர்களிடம் அவ்வளவாக காண முடியாத அவ்வளவு குணங்களையும் கூடவே வாழ்கிற ஒருத்தியிடம் கண்டபோது அவன் பிரமிப்பின் உச்சத்துக்கே போனான். உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சரியான கோணத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய முதிர்ச்சியான மனநிலை கொண்டவள் என்பது புரிந்த மாத்திரத்தில் அசோக் மோனாவை பற்றி அவளிடம் சொல்லிவிட்டான். மோனா நண்பனின் தங்கை, வடநாட்டு குடும்பம். மெழுகுச்சிலை மாதிரி தகதகவென்று சிரித்த முகத்துடன் இருந்த தேவதையிடம் மனதை பறிகொடுத்ததை, கொஞ்சம் கொஞ்சமாக அவளும் இளகி அவன் மேல் மையல் கொண்டதை, மிக கடுமையான எதிர்ப்பு இரு பக்கமும் கொழுந்துவிட்டு எரிந்ததை, எதிர்நோக்க தைரியம் இல்லாமல் 2 வருட காதலை காவு கொடுத்ததை, முகமெல்லாம் ஜிவுஜிவுக்க அவன் சொல்லி முடித்த போது ஜோதி ஜில் என்று ரோஸ் மில்க் ஒரு டம்ளர் கொண்டு வந்து நீட்டி மனதையும் நெஞ்சையும் குளுமைப்படுத்தினாள். ஜோதி நல்லா இருக்காளா? சபாபதி மிருதுவாக கேட்டான் அசோக்கிடம். நல்லா இருக்கா. இப்போ நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க என்று கேட்டான். அவன் சுற்றிலும் ஒரு தடவை பார்த்தவாறு, சொல்றேன், அதுக்கு முன்னால இதெல்லாம் நீங்க ஒரு தடவை கூறியபடியே அவன் ஃபைலை பிரித்து நீட்டினான். என்னது? அசோக் அதை மேலோட்டமாக பார்த்தான். இதய நோயாளியா அவன்? ஒரு தடவை பைபாஸ் சர்ஜரி, பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டது, காலில் நடந்த ஆபரேஷன், கோளாறு, இப்படி. செகண்ட் இயர் படிக்கிற போது தான் சாதாரண நெஞ்சு வலி பயங்கரமாயிடுச்சு. மிஞ்சி போனா 10-15 வருஷம் தாக்கு பிடிக்கலாம்னு டாக்டர்கள் சொன்னதால நான் ஜோதியை விட்டு ஓடிட்டேன். இப்போ 2 மாசமா ஒரு புது பிரச்சனை. எனக்கு 2 கிட்னியும் பொழுதாயிடுச்சு. ரொம்ப ஓரத்துக்கு, வாழ்க்கையோட ஓரத்துக்கே வந்துட்டோம்னு புரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் ஜோதியை பார்க்கணும்.
மன்னிப்பு கேட்கணும், இப்படி எல்லாம். ஆனா வேணாம், பேராசை எதுவும் வேணாம். தள்ளி நின்னு ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் சார், ப்ளீஸ். அவன் தொண்டையில் கபம் கட்டியிருப்பது கர் புர் என்கிற சத்தத்தில் தெரிந்தது. என்ன சொல்கிறான் இவன்? ஜோதியை பார்க்க வேண்டுமா? சாகும் தருணத்திலா? அழகான ராகம் மாதிரி சிரித்த முகத்துடன் வளைய வந்து, தினம் ஒரு புது சமையல், தினம் ஒரு ஹேர் ஸ்டைல், தினம் ஒரு ஜோக் என்று வண்ணங்களை வாரி இறைக்கும் வானவில்லாக இருக்கும் அவள் முன்னால் போய் இவன் நின்றால் பழைய நினைவுகளை வேண்டுமென்றே குத்தி கிளறியது போல் இருக்காதா? தேவையா இதெல்லாம்? பஞ்சால் துடைத்த மாதிரி தெளிவாக இருக்கும் அவள் இவன் வருகைக்கு பின் குழம்பிய மழைக்கால குட்டையாகி விடுவாளே. வண்டாக குடையத் தொடங்கும் வழியிலிருந்து மீள முடியாமல், நடைமுறை வாழ்க்கையிலும் ஒட்ட முடியாமல், கடைசியில் தான் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவோம். நோனோ. தினசரி சொர்க்கத்தை எந்த மடையனாவது தினசரி நரகமாக மாற்றிக்கொள்வானா? ராத்திரி 11 மணிக்கு ட்ரெயின். கோழிக்கோட்டுல என் சிஸ்டர் இருக்கா. கடைசி நாட்களை அங்க கழிக்கலாம்னு இருக்கேன். ஒரு 7 மணிக்கு ஜோதிய சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கோ இல்ல ஏதாவது ஒரு இடம் நீங்க சொல்றபடிதான் கூட்டிக்கிட்டு வர முடியுமா? பிளீஸ் சார் என்று கெஞ்சினான் சபாபதி. நான் வரம்பு மீறி போறேனா? தப்புதான் சார். ஏதோ உங்க முகத்தை பார்த்தா அப்படி கேட்கணும்னு தோணுச்சு. சொல்லுங்க சார். சரியா? பிளீஸ் சார். எத்தனை மணிக்கு? 7, 7:15. 8ஆம் நம்பர் பிளாட்பாரத்துல நாம பார்க்கலாமா? நிஜமாவா சார்? சபாபதியின் முகத்தில் தெரிந்த பிரகாசம் நோயின் கொடுமையையும் மீறி அழகாக்கி காட்டியது. அவன் கை கூப்பியபடி எழுந்தான். மெல்ல சுவரை பிடித்தபடி நடந்தான். கண்ணை விட்டு அவன் மறைகிற வரை காத்திருந்து விட்டு அசோக் எழுந்து உள்ளே வந்தான். வண்டிச்சாவி, டிஃபன் கேரியர், பேனா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கிளம்பிய போது ஆபீஸ் மேனேஜர் அவன் எதிரில் வந்தார். என்னப்பா, பர்மிஷனா? என்ன, மனைவி கூட சினிமாவா என்று கேட்டு சிரித்தார். ஆமா சார், வாசல்லையே 4 முழம் 10 ரூபாய்ன்னு வந்தாச்சுப்பா மல்லிகைப்பூ, வாங்கிட்டு போ உன் பொண்டாட்டிக்கு. சரி சார். 4 முழம் பூவும் 1/4 கிலோ பால்கோவாவும் வாங்கிக் கொண்டான். GH வழியாக ரவுண்ட் அடித்து கிளம்பிய போது சபாபதியின் நினைவு வந்தது அவனுக்கு. சாகிற சமயத்தில் நல்ல ஆசை, வாழ்கிற வீட்டில் கல்லெறிந்து பார்க்கிற ஆசை. போகிற நேரம் வந்தால் போய் சேர வேண்டியதானே? எதற்காக பழைய நினைவுகளை புதுப்பிக்கிற வேலை? தேவி காம்ப்ளெக்ஸில் அசோக் நுழைந்தான். சாயங்கால ஷோவுக்கு கிடைத்த படத்திற்கு டிக்கெட் வாங்கி கொண்டான். திரும்பி வரும்போது மதுராவில் பாம்பே மீல் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தபடி வீட்டுக்கு வந்தபோது வண்டி சத்தம் கேட்டு ஜோதி வெளியே ஓடி வந்தாள். ஸ்வீட் சஸ்பென்ஸ் ஒன்று வச்சிருக்க உங்களுக்கு தெரியுமா என்றால் புன்னகையுடன் அடிக்குரலில். தெரியுமே என்றபடி ஸ்டாண்டு போட்டான். எப்படி எப்படி தெரியும் உங்களுக்கு? ஜவ்வரிசி வடை, பன்னீர் போண்டா இப்படி ஏதாவது பண்ணியிருப்ப, அதானே? இல்லையே என்று சொன்னாள் ஜோதி. பின்ன என்றான் பொட்டலங்களை நீட்டியபடி. மோனா வந்திருக்கா. என்னது? அவன் நெஞ்சம் நின்று விட்டு துடித்தது. சர்ப்ரைஸா இருக்குல்ல? எனக்கும் தான். காலிங் பில் அடிச்சதும் போய் பார்த்தா இவன் நிக்கிறா. நான் தான் போட்டோல பார்த்திருக்கனே. இந்த பக்கமா ஏதோ செமினாருக்காக வந்தாளாம். அட்ரஸ் கையில இருந்துச்சான். ஒரு விசிட் அடிக்கலாம்னு வந்துட்டாளாம். போகணும் போகணும்னு 3 மணில இருந்து பறந்துகிட்டு இருக்கா. அவர் வரட்டும், 4 வார்த்தை பேசிட்டு போகலாம்னு கட்டாயப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். குவிக் குவிக், வாங்க உள்ள. ஜோதி தேன் சிட்டு போல உள்ளே ஓடி உடனே திரும்பி வந்து, சோ பியூட்டிஃபுல், பேச்சும் அழகு, ஆளும் அழகு. பாவம் நீங்க, லைஃப்ல பெரிய இழப்பு உங்களுக்கு இல்ல என்று கிசுகிசுத்து விட்டு மீண்டும் உள்ளே ஓடினாள். அவன் சட்டையில் சொத்தென்று எதுவோ விழுந்தது. வேப்ப மர கிளையில் இருந்து காகம் ஒன்று அசிங்கம் செய்துவிட்டு பறந்தது. இந்த கதை ஆனந்த விகடன் பத்திரிகையில 27/2/2000 வெளிவந்தது.